துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே நீ துணை தந்து காத்திட வேண்டும் அம்மா. துன்பங்கள் தோன்றிடும் வேளையிலே நீ துணை தந்து காத்திட வேண்டும் அம்மா. அன்பில் என்றும் அரவணைத்து என்னை அருளில் வளர்த்திட வேண்டும் அம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. அருளை பொழிவதும் நீதானம்மா. ஆறுதல் அளிப்பதும் நீதானம்மா. அம்மா அம்மா அன்பின் வடிவம் நீதானம்மா. என் இனிய உறவுகளே, நாம் இன்று 30/11/24 இருக்கின்றோம். இந்த மாதம் முழுவதுமாக இறைவன் நம்மை ஒவ்வொரு நாளும் கண்ணின் மணி போல் நம்மை காத்து நடத்தி வந்தார். நாம் அவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் இன்று புனித திருத்தூதரான அந்திரேயாவுடைய திருவிழாவை கொண்டாடுகிறோம். இறைவன் அவரை அழைத்த போது எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் அவருக்கு பின் சென்றவர். இயேசு அழைத்த போது அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லவில்லை. கலிலேயா கடலோரமாய் நடக்கும்போது இருவரையும் கண்டு அவர் அழைக்கின்றார். அதேபோல் இன்றைய நாம் தொடர்ந்து வாசித்து கொண்டு வருகிற சங்கீத தொடர்ச்சி 58, 7, 8, 9, நீதிமொழிகள் 29, 4, 5, 6. இன்றைய வாசகம் ரோமையர் 10, 9, 18. இன்றைய தூய நற்செய்தி வாசகம் மத்தேயு 4, 18, 22. நாம் ஆண்டவர் அழைத்தலை ஏற்று அவருக்கு நல்ல ஒரு சீடர்களாக வாழ முயற்சி செய்வோம். ஒவ்வொரு நாளும் நாம் விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் அனைத்தும் எப்படி மனித சுமைகளை குறைக்கலாம், மனித கஷ்டங்களை எப்படி மாற்றலாம், மனித சுமைகளை எப்படியெல்லாம் நாம் தவிர்க்கலாம் என்பதே முயற்சி. காரணம், மனிதன் அடிப்படையில் துன்பங்களை கண்டால் ஓடி ஒளிவான். ஆனால் ஒரு சிலர் மட்டுமே துன்பங்கள், கஷ்டங்களை, சிலுவைகளை கடந்து அதற்கான உண்மையான நோக்கத்தை உணரக்கூடியவர்களாக இருப்பார்கள். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதற்கு நல்ல உதாரணம். இயேசு சிலுவையில் அறையப்படுகின்றார். இயேசு சிலுவையாக பார்க்கவில்லை, மாறாக சிலுவையை நம் மீட்பாக பார்த்தார். நமக்கு எதிராக இருக்கும் சாபத்தை அழிக்கும் கருவியாக தான் சிலுவையை பார்த்தார். புனித பவுல் அடிகளார் அழகாக கூறுவார், கொலேசியர் 2:14. நமக்கு எதிரான ஒப்பந்த விதிகள் கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அவர் சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். இயேசு சிலுவையில் அறையப்பட்டு பாடுகள் பலப்பட்டு நமக்கு எதிரான தண்டனை தீர்ப்பிலிருந்து விடுதலை பெற்று தருகின்றார். அதற்காக நம்மை அழைக்கின்றார். அவ்விருவரும் கடலில் வலை வீசி கொண்டிருந்தார்கள். உடனே என் பின்னே வாருங்கள் என்றவுடன் உங்களை மனிதர்கள் பிடிப்பவராக்குவேன் என்றார். உடனே அவர்கள் வலைகளை விட்டுவிட்டு பின்பற்றினார்கள். அதேபோல் யாக்கோபும் அவர் சகோதரரான யோவானும் ஆவார். அவர்கள் தங்கள் தந்தை செபதேயுடன் படகில் வலைகளை பழுது பார்த்து கொண்டிருந்தார்கள். இயேசு அவர்களை அழைத்தவுடனே தங்கள் படகையும் தந்தையும் விட்டுவிட்டு அவரை பின்பற்றினார்கள். நாம் எதற்கும் முந்திக் கொள்ள வேண்டும். ஆனால் ஒரு சில நேரங்களில் நாம் முன் செல்லக்கூடாது. ஆனால் எதற்கு முந்த வேண்டுமோ அவற்றிற்கு நாம் முந்திக் கொள்ளத்தான் வேண்டும். நம் எல்லோருக்கும் தெரியும், முதல் நிலாவில் போய் கால் வைத்தது யார் என்று. அந்த மூன் வாக் செய்து அந்த நிலாவை தொட்டது யார் என்று நாம் எல்லாரும் கேட்டவுடன் சொல்வோம், நீல் ஆம்ஸ்ட்ராங் என்று. ஆனால் அவர் முதலில் கால் வைத்திருந்தாலும் சந்திராயனை அனுப்பிய உடனே முதலில் அந்த பைலட் எட்வின் சி ஆல்ட்ரின் என்பவர் தான் அந்த பைலட். அவர்தான் நீல் ஆம்ஸ்ட்ராங் கோ பைலட்டு. எட்வின் மிகப்பெரிய 12 வருடங்கள் அனுபவம் பெற்றவர். மூணுக்கு போவதும் வருவதும் தண்ணி இருக்கா இல்லையா, புவியியல் இருக்கா இல்லையா என்று ஒவ்வொரு நாளும் அதை அவர் அனுபவித்து அந்த இடத்தை சந்திப்பவர். ஆனால் நீல் ஆம்ஸ்ட்ராங் கடல் பயிற்சி பெற்றவர். ஆழ்கடலில் துணிந்து நீச்சல் பயிற்சி பெற்றவர் அவர்.
அந்த ஆழ்கடலில் சென்று அந்த ஒரு பயிற்சி பெற்றவர். இருந்த போதிலும் இருவரும் சேர்ந்து அந்த களத்தில் செல்லும்போது இஸ் த ஃபர்ஸ்ட் பைலட் எட்வின் சி ஆல்ட்ரின். ஆனால் முதலில் முந்திக் கொண்டவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். அவர் நம்ம சயின்ஸ் இதில் பார்க்கும்போது நிலாவில் ஃபஸ்ட் ஒரு ஃபுட் ஸ்டெப் காமிக்குவாங்க. அந்த ஃபுட் ஸ்டெப்பு அவரது தான். ஆனால் அதை கொண்டு சென்று இறக்கியவர் எட்வின், முந்திக் கொண்டவர் நீல் ஆம்ஸ்ட்ராங். நாமும் வெற்றியும் தோல்வியும் திடீரென ஏற்பட்டுவிடும் நிகழ்ச்சிகள் அல்ல. அவை நீண்ட கால வாழ்க்கை முறையின் விளைவுகள். ஒரே நாளில் நாம் பாவியாவதில்லை, புனிதராவதும் இல்லை. சிறந்த கிறிஸ்துவராக உருவாகிவிடவும் வாழ்ந்திடவும் நீண்ட கால முயற்சியும் பயிற்சியும் அவசியம். யார்? எட்வின் சி ஆல்ட்ரின் போல 12 வருடங்களாக 12 வருடம் அனுபவம் மிக்கவர் மூன் வாக்கில். தொடர்ச்சியான விழிப்புணர்வுடன் எச்சரிக்கையுடனும் அன்பின் வழியில் வாழ்வோருக்கு ஆண்டவரின் ஆசீர் உறுதியாக வரும். இறுதி தீர்ப்பாக இறையாற்றல் முழுமையாக வெளிப்படும் நாளை குறித்தும் அவர்கள் அஞ்ச தேவையில்லை. ஏனெனில் அந்த நாள் அவர்களுக்கு ஆறுதலின் நாளாக வெற்றியின் நாளாகுமே மலரும். ஆனால் நுகர்வு வெறிக்கு அடிமையாகி காசு பணத்தை கடவுளாக்கி கண்டதே காட்சி கொண்டதே கோலம் என்று இறை நம்பிக்கை இழந்து வாழ்வோர் அந்நாளில் தீர்க்கமான தீர்ப்பிலிருந்து தப்ப முடியாது. இதோ முந்திக்கொண்டு இறை வார்த்தையை வாசிப்போம், இறைவனுடைய பிள்ளைகளாக மாறுவோம், ஒருவரை ஒருவர் மன்னிப்போம், மறப்போம், இறை அன்பை அன்னையின் மூலமாக இறை வார்த்தையை நேசித்து வாசித்து இயேசுவின் பின் செல்வோம். மீண்டும் சந்திக்கும் வரை உங்கள் அன்பு தோழி.